ஹாய் கைஸ், இன்னைக்கு மை ஒய்ஃப் இஸ் அ டெமன் குவீன் மாங்காவோட சாப்டர் 2 பார்க்கலாம். போன சாப்டரில் எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இசபெல்லா ஜியாங் கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருந்தா ஏன் உன்கிட்ட ஒரு துளி மேஜிக் கூட என்னால் ஃபீல் பண்ண முடியல, அது மட்டும் இல்லாமல் நீ ஹியூமன் ட்ரைபை சேர்ந்தவன் அப்படின்ட்டு இசபெல்லா சொல்கிறா. அதுக்கு ஜியாங், நீ என்கிட்ட என்ன பேசுகிறேன்னு சுத்தமாக புரியலை, நான் இந்த ரிங்கை ஒரு தெரு கடையில் வாங்கினேன் அப்படின்ட்டு ஜியாங் சொல்கிறான். அதுக்கு இசபெல்லா, என்னது நீ வாங்கினியா, பாதிரியாரே சம்மனிங் ஸ்பெல்ல எதனா பிரச்சனையா அப்படின்ட்டு இசபெல்லா அந்த பாட்டி கிட்ட கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இசபெல்லா என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி எதுக்கும் உதவாத ஒருத்தனை சம்மனிங் ஸ்பெல் ஏன் இங்கே இவனை சம்மன் பண்ணுச்சு அப்படின்ட்டு இசபெல்லா கேட்குறா. அதுக்கு அந்த பாதிரியார், சம்மனிங் ஸ்பெல் கரெக்டான ஆளை தான் இங்கே கொண்டு வந்திருக்கு, இவன் தான் நம்மளோட டெமான் இனத்தை காப்பாற்ற போகிறான் அழிவுலேருந்து அப்படின்ட்டு அந்த பாதிரியார் அம்மா சொல்கிறாங்க. ஜியாங் என்ன சொல்கிறான்னா, நீங்களாம் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா, நீங்கள் என்ன மாதிரி மனுஷங்க அப்படின்ட்டு ஜியாங் கேட்குறான். அதுக்கு இசபெல்லா, நல்லா கவனி குப்பை மனுஷா, நான் தான் இந்த டெமான் இனத்தோட 7வது இளவரசி, என் பேர் இசபெல்லா ஓசா. இன்னைக்கு தான் நான் டெமான்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் உள்ள அமைதி பேச்சுவார்த்தையை சைன் பண்ணேன். யாருமே எதிர்பார்க்கல டெமான் கிளானை சேர்ந்த ஹை கமாண்டர் லில்லியானோ ஸ்லைமி ஹியூமன்ஸும் ரகசிய ஒப்பந்தத்துக்கு வருவாங்கன்ட்டு. எதிர்பார்க்காத போது என்னையே அவங்க அட்டாக் பண்ணாங்க. யாருக்குமே தெரியாது ஹை கமாண்டர் லில்லியான் என்ன யூஸ் பண்ணாங்கன்ட்டு. இது இளவரசியோட பிக் போர்ஷன் ஆஃப் மேஜிக்கை உறிஞ்சிருச்சு. அதிர்ஷ்டவசமாக இளவரசியை 4 காட்ஸ் அவங்க உயிரை கொடுத்து காப்பாற்றினாங்க. ஒரே ஒரு காரணம், நான் ஏன் இங்கே உயிரோடு இருக்கேன்னா அது அந்த 4 காட்ஸோட சாக்ரிஃபைஸ்னால தான். இன்னும் இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க என்னை காப்பாற்றுறதுக்கு. இதை கேட்ட ஜியாங் அவனுக்குள்ளே என்ன பேசிக்கிறான்னா, எனக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, இது நான் கேட்டு படித்த கதைகளோட ஒரு பகுதி. அங்கே நான் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிடுவேன். அங்கே போயிட்டு அந்த இடத்தோட ஹீரோயினை காப்பாற்றணும். அந்த ஸ்டோரி இப்போ நடக்கிறதோட லிங்க் ஆச்சுன்னா அப்போ நான் தான் ஹீரோ. இது உண்மையாலே நல்லா இருக்கும். நான் ஒரு அழகான டெமன் குவீனை கடைசியில் கல்யாணம் பண்ணனா, இது மாதிரிலாம் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஜியாங். இப்போ இசபெல்லா கிட்டே ஜியாங் என்ன சொல்கிறான்னா, நீ ஏன் மலையில் இல்லைன்னா வேற எதனா இடத்துல போய் ஹைட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஜியாங் கேட்குறான். அதுக்கு இசபெல்லா, என்ன இது மாதிரி ஒரு இடத்துல ஹைட் பண்ண அந்த ஸ்லைமி ஹியூமன்ஸ் அலோ பண்ணுவாங்களா அப்படின்ட்டு இசபெல்லா சொல்கிறா. அங்கே இருக்க பச்சை கலர் முடி வச்சிருக்க பொண்ணு என்ன சொல்கிறான்னா, எங்களை அவங்க முன்னாடியே சேஸ் பண்ணாங்க, அதை தடுக்க தான் நாங்கள் உன்னை இங்கே சமன் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த பச்சை கலர் பொண்ணு சொல்கிறா. இப்போ கருப்பு கலர் முடி வச்சிருக்க பொண்ணு என்ன சொல்கிறா, எங்கள் இளவரசியே தேர்ந்தெடுக்கப்பட்டவனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் எங்களுக்கு தெரியாது அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உன்ன மாதிரி ஒரு வேஸ்டான ஆளாக இருப்பான்ட்டு அப்படின்னு ஜியாங்க பார்த்து அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ பேசின்னு இருக்கும் போதே இசபெல்லாக்கு என்னமோ ஆகுது. இசபெல்லாக்கு பக்கத்தில் இருக்க பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இளவரசி நீங்கள் ஓகேவா அப்படின்ட்டு கேட்குறா. அதுக்கு இசபெல்லா என்ன சொல்கிறான்னா, என்னோட அவுரா டிஸப்பியர் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லின்னு இருக்கும் போது இசபெல்லா போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் ஆவி மாதிரி பறந்து போகுது. இதை பார்த்த ஜியாங் என்ன சொல்கிறான்னா, குமாலா என்னடா இது ரொம்ப சின்னதாகிடுச்சு ஆனால் இருந்தாலும் ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்ட்டு டபுள் மீனிங் பேசுகிறான் ஜியாங்கு. இதை பார்த்து ஜியாங் நோஸ் ப்ளீட் ஆகுது. இப்போ இசபெல்லா என்ன சொல்கிறான்னா, என்னோட உடம்பு இது ஏன் இது மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு இசபெல்லா சொல்கிறா. இசபெல்லாவுக்கு ட்ரெஸ் இல்லாமல் சாப்டர் 2 முடிக்கிறாங்க. பை கைஸ், பீஸ்.